லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் மக்களின் நம்பகத்தன்மையை திமுக இழந்துள்ளது என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இவ்வாறு அவர் தெரிவித்தார். ஏனென்றால் 505 தேர்தல் வாக்குறுதிகள் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. அந்த முக்கியமான தீர்மானங்கள், அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் முக்கியமான தீர்மானம், ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்றார்கள். இன்னும் ஒரு மாத காலத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது, இதுவரை கொண்டு வரவில்லை. அவர்கள் நினைத்த ஓய்வூதியத்தை நிச்சயமாக கொண்டு வரவில்லை. உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி ஈக்குவலா, அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள், அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் பெர்மனண்டா பணிபுரிகிறாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி உழைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் வேறா இருக்குது. இதை கடந்த 21 தேர்தல் நேரத்தில் அவர் வாக்குறுதியில் கொடுத்தது என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு அந்த இடைநிலை ஆசிரியர் பாதி சம்பளம் பெற்று வருவர்கள் அவர்களுக்கு முழுமையாக சம்பளம் கொடுப்போம் என்று உறுதி சொன்ன 5 ஆண்டுகள் முடிகிறது. சொன்னவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் நீட் தேர்வை இமீடியட்டா நீக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க. இந்த மாதிரி முக்கியமான தீர்மானங்கள் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் எதுவுமே சரியா வரல, எதுவுமே கொண்டு வரல. இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழகத்தில் இருந்து வருகிறது. மக்களுடைய நம்பகத்தன்மையை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கிறது.